ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमदे भक्तिवेदान्त स्वामीति नामिने। नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंद। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे। ஹரே கிருஷ்ணா. பக்தர் எல்லாருக்கும் இனிமையான காலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க வகுப்பில் கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தர்களுடைய பரிவான நமஸ்காரம். ஸ்ரீமத் பாகவதம் 7வது ஸ்கந்தம். இன்றைக்கும் நாளைக்கும் 2 தினங்கள் நம்ம ஸ்ரீமத் பாகவதனுடைய 7ஆம் ஸ்கந்தத்தில் உள்ள முக்கியமான அத்தியாயங்களை குறித்து நம்ம கலந்து பேச போறோம். அதுல நமக்கு நிறைய பாடம், வாழ்க்கைக்கு தேவையான நிறைய பாடங்கள் இருக்கு. பகவானுடைய ஓரொரு அவதாரங்களும் ஓரொரு லீலைகளும் அது அற்புதமானது மட்டுமல்ல, ஆனந்தம் தரக்கூடியது மட்டுமல்ல, ஆன்மீகமானது மட்டுமல்ல, நமக்கு வாழ்க்கைக்கு தேவையான நிறைய பாடங்களும் அதுல இருக்கு. கிருஷ்ணருடைய ஒரு செயல்ல பல விருப்பங்களை நிறைவேற்றுவார் பகவான். தன்னுடைய ஒரு லீலை மூலமா, ஒரு செயல் மூலமா பல விஷயங்களை அச்சீவ் பண்ணுவார், நடத்துவார். ஒரு லீலை மூலமா பற்பல விஷயங்களை அற்புதங்களை செய்வார் கிருஷ்ணா. அதுல பாருங்க, இப்ப சொன்ன மாதிரி கிருஷ்ணா பக்தரோட அன்பு பரிமாற்றம் செய்யறாரு. இப்ப உதாரணத்துக்கு பகவத்கீதையில கிருஷ்ணர் எதுக்காக அவதாரம் பண்றதா சொல்றாரு? தர்மத்தை ஸ்தாபனம் பண்றதுக்காக. எப்பெல்லாம் மக்கள் தர்மத்திலிருந்து விலகுறாங்களோ, தர்மசே கிளானின்னா தர்மத்திலிருந்து விலகிறது. அப்போ திரும்பி தர்மத்தை ஸ்தாபனம் பண்றதுக்காக. அப்ப தர்மம்னா என்னது? தர்மத்திலிருந்து விலகுறாங்க, தர்மத்தை விட்டுடுறாங்க அப்படின்னா அப்ப தர்மம்னா என்னது? தர்மம் து சாட்சாத் பகவத் பிரணீதம். பகவான் என்ன சொல்லியிருக்காரோ அதான் தர்மம். அப்புறம் பகவானால அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரப்பூர்வமான 12 மகாஜனங்கள் ஆச்சாரியர்கள் என்ன சொல்றாங்களோ அது தர்மம். அப்போ தர்மம்னா என்னது? நாம கிருஷ்ணருக்கு சேவை பண்றதுதான் பரோ தர்மம். நிறைய தர்மங்கள்லாம் இருக்கு. ஒருத்தருக்கு ஒரு தர்மம் இருக்கு. பிராமண தர்மம், சத்திரிய தர்மம், வைசிய தர்மம், சூத்திர தர்மம், பிரம்மச்சாரி தர்மம், கிரகஸ்த தர்மா, வனப்பிரஸ்த தர்மா, சன்னியாச தர்மா. ஆனா இது எல்லாத்துலயும் உயர்ந்தது இந்த எல்லா தர்மம் எதுக்குன்னா பரவ தர்மம். அத புண்பிய சிரேஷ்ட வர்ணாசிரம் விபாகச சானுஷ்டிதஸ்ய தர்மஸ்ய சம்சீதி ஹரிதோஷம். கிருஷ்ணரை திருப்திப்படுத்துறது. அப்போ பரவ தர்மம் கிருஷ்ணா சமீபும்சா பரவ தர்மம். ஏதோ பக்தி ரதோக்ஷஜே அகைதுவி அப்படிங்கிறதா யாருமா. அப்போ உயர்ந்த தர்மம் என்னன்னா கிருஷ்ணரை வழிபடுறதா, கிருஷ்ணாவுடைய பக்தரா இருக்கு. அதுதான் நம்முடைய ஒரிஜினல் கான்ஸ்டிடியூஷனல் பொசிஷன். ஒரு ஜீவாத்மாவுடைய உண்மையான அடையாளம் என்னன்னா கிருஷ்ணருடைய சேவகர், கிருஷ்ணருடைய பக்தர். அதுல இருந்து நம்ம விலகும் போது அதை மறந்துட்டு போகுது. அதுல இருந்து விலகும் போது கிருஷ்ணா திரும்பி அந்த தர்மத்தை ஸ்தாபனம் பண்றதுக்காக வர. பகவானுடைய கட்டளை என்ன, பகவானுடைய விருப்பம் என்ன, பகவானுடைய திட்டம் என்ன, அதை நம்ம மறந்து போகும்போது அதை திரும்ப ஞாபகப்படுத்துறதுக்காக பகவான் வர. சரி, அப்ப வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றாரு? தர்மத்தை ஸ்தாபனம் பண்றதுக்காக வராரு. அதுக்கப்புறம் என்ன பண்றாரு? பரித்ராணாய சாதுனா தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய. பக்தர்களை காத்து அசுரர்களை அழிக்கிறது. முதல் பிசினஸ் பக்தர்களை காக்குறது தான். அதுக்கப்புறம் தான் அசுரர்களை அழிக்கிறது. அப்படி பண்றாரு. சரி, இப்ப இதனால என்ன பிரயோஜனம்? கிருஷ்ணர் பகவான் இந்த பூமியில வராரு, தர்மத்தை ஸ்தாபனம் பண்றாரு, பக்தர்களை காக்குறாரு, அசுரங்களை அழிக்கிறாரு. இதனால எனக்கு என்ன பிரயோஜனம் கேட்பாங்களா இல்லையா? இப்ப நரசிம்ம அவதாரம் வருது நாளைக்கு, எல்லாரும் கோயிலுக்கு வாங்க. நரசிம்ம அவதாரம் பக்தர்களை காப்பாதுக்காக வந்தாரு, அசுரனை அழிச்சாரு. சரி சுவாமி, அதனால எனக்கு என்ன பிரயோஜனம் கேட்பாங்களா இல்லையா? எனக்கு என்ன பிரயோஜனம்? என்ன பிரயோஜனம்? இத பத்தி கேட்கறதுனால என்ன பிரயோஜனம்? அடுத்தடுத்து சொல்றாரு கிருஷ்ணா பகவத்கீதை 4th சாப்டர்ல. தர்மத்தை ஸ்தாபனம் பண்றதுக்காக வரேன், பக்தர்களை காப்பாத்துறேன், அசுரனை அழிக்கிறேன். இதை தெரிஞ்சுக்கிட்டா என்னது? ஜென்ம கர்ம திவ்யம். கிருஷ்ணாவுடைய பிறப்பு செயல் எல்லாம் திவ்யமானது. அவர் ஸ்தம்பத்தை உடைச்சு வெளியே வந்தாலும் சரி, தேவிகையோட கர்ப்பத்திலிருந்து வந்தாலும் சரி,
பிரம்மாவுடைய நாசி துவாரத்திலிருந்து வந்தாலும் சரி, அவர் எப்படி வந்தாலும் எப்படி தோன்றினாலும் அவர் பிறப்பு திவ்யமான. கிருஷ்ணா ஒரு தாயினுடைய கருவில இருந்து தோன்றினாலும் சரி, அவர் ஸ்தம்பத்தை பிளந்து நரசிம்மரா வந்தாலும் சரி, அவரு இன்னொன்னு என்ன சொன்னோம், பிரம்மாவுடைய நாசி துவாரத்திலிருந்து யாரு வந்தா வராகுது. சோ அவர் எப்படி தோன்றினாலும் அவர் பிறப்பு, அவருடைய செயல்கள், கிருஷ்ணாவுடைய பிறப்பு அவர் செயல திவ்யமான. இது யார் ஒருத்தர் சரியான இடத்துல இருந்து கேட்கிறாங்களோ, தத்துவதக அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரப்பூர்வமான ஆச்சாரிய சம்பிரதாயத்தின் கேட்கிறது. அப்ப என்ன ஆகும், ஜென்ம கர்ம சமய திவ்யம், எனது பிறப்பு செயல்லாம் திவ்யமானது கிருஷ்ணர் சொல்றாரு. இது சரியான இடத்துல இருந்து கேட்கணும். சும்மா யாரோ தெருவுல போறவங்க சொன்னாங்க, யூடியூப்ல சொன்னாங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க சொன்னாங்க, அந்த சாமிஜி சொன்னாங்க, அப்படியெல்லாம் இல்ல. இது யார்கிட்ட இருந்து கேட்கணும், அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரப்பூர்வமான ஆச்சாரிய சம்பிரதாயத்திலிருந்து வரக்கூடிய பக்தர்கள் இருந்து கேட்கணும். அப்ப என்ன ஆகும் கேட்டா, ஏன் இதெல்லாம் பண்ணணும்? அடுத்த என்ன சொல்றாரு செகண்ட் லைன்ல, தக்வா தேகம், தக்வானா விடுறது, தேகம்னா உடல், தக்வா தேகம் புனர்ஜன்ம நெய்தி, இந்த உடலை விட்டா மறுபிறவி கிடையாது, மாமேதி என்னை அடைகிறார்கள் அர்ஜுனா. சோ அதனால கிருஷ்ணாவுடைய புகழ், அவருடைய லீலைகள், வருஷா வருஷம் நரசிம்ம சதுர்தசி வருது, வருஷ வருஷம் வாமன துவாதசி வருது, வருஷ வருஷம் கிருஷ்ண ஜென்மாஷ்டமி வருது, வருஷ வருஷம் ராமநவமி வருது, வருஷ வருஷம் வராக துவாதசி வருது, கௌர பூர்ணிமா, நித்யானந்த தரிசி எல்லாம் வருஷம் வருஷம் வந்துட்டு தான் இருக்கு. பக்தர்களும் அதே கதையை தான் சொல்றாங்க, புதுசா எல்லா கதை சேர்க்கல. சரி, போன போன நரசிம்ம ஜெயந்திக்கு போன நரசிம்ம சதுர்தசிக்கு பகவான் நரசிம்மர் ஸ்தம்பத்தை பிளந்து வந்தாருன்னு சொன்னோம். இந்த தடவை ட்ரெயின்ல வந்தாருன்னு சொல்லிடலாம், அடுத்த தடவை பிளைட்ல வந்தாருன்னு சொல்லிடலாம், அப்படியெல்லாம் கிடையாது. ஒரே ஸ்டோரி தான். ஆனா போர் அடிக்கலையே இல்லையா? திரும்ப திரும்ப அதே கதை தான் கேட்கிறோம், பக்தர்கள் அதே தான் சொல்லிட்டு இருக்காங்க. பேசுறவங்களுக்கும் போர் அடிக்கல, கேட்கறவங்களுக்கும் போர் அடிக்கல. இது உண்மையா இல்லையா? உண்மைதான். அப்போ கிருஷ்ணாவுடைய செயல், பிறப்பு, அவருடைய செயல்கள்லாம் திவ்யமானது. அது எவ்வளவு முறை கேட்டாலும் சரி, எவ்வளவு முறை பேசினாலும் சரி. ஆஹ் அர்ஜுனன் என்ன சொல்றாரு, விஸ்தேராத்மனாத் யோகம் விபூதி ஜனார்தனா ஊய கதைய திருப்திக்கு சுண்பதோ நாஸ்திமே அமிர்தம். கிருஷ்ணா உங்க வைபவங்களை சொல்லிக்கிட்டே இருக்க, நான் எனக்கு டயர்டாகவே இல்லை, நான் களைப்படையவே இல்லை, அது அமிர்தம் பருகிற மாதிரி இருக்குன்னு, அமிர்தம் குடிக்கிற மாதிரி. இப்ப நமக்கு நல்ல காலையில எந்திரிச்சு பசியா இருக்கு, ஒரு டம்ளர் பால், பால் நல்லா சூடு பண்ணி அதுல லேசா 2 குங்குமம் போட்டு கொஞ்சம் தேனை விட்டு அதுல கொஞ்சம் நாட்டு சர்க்கரையை போட்டு அப்படி குடிச்சா அமிர்தமா இருக்கும். அது மாதிரி கிருஷ்ணாவுடைய கதைகள் அமிர்தம், கிருஷ்ண கதா அமிர்தம், ஹரி கதா அமிர்தம். அதனால அர்ஜுனன் மாதிரி உள்ள பக்தர்கள், பரிஷித் மகாராஜா மாதிரி உள்ள பக்தர்கள், சுகதேவ் கோசாமி மாதிரி உள்ள பக்தர்களுக்கு ஜெகட்டுவதே இல்லை, அமிர்தமா இருக்கு. நமக்கு சில நேரம் ஆரம்பநிலை பக்தரா இருக்கிறதுனால, இந்த கதையா போன வருஷமே நான் கேட்டேனே, இதே கதையை தான் சொல்ல போறாங்க, அப்படி தோணலாம். அப்படி தோணுச்சுன்னா நம்ம அதை சுவையை வளர்த்துக்கலன்னு அர்த்தம். இன்னைக்கு நரசிம்ம அவதாரம் சொல்ல போறாங்களா, நல்லா இருக்கே, அந்த பக்தர் அன்னைக்கு அப்படி சொன்னாரு, இவர் இப்படி சொன்னாரு, அந்த பாயிண்ட் சொன்னாங்க, இந்த தெரிஞ்சது. அப்படி இது இது எவ்வளவு தடவை படிச்சாலும் அனுபவம் கொடுத்துக்கிட்டே இருக்கு. பிரபுபாத புஸ்தகத்தோட சிறப்பு என்னன்னா, பகவத்கீதையும் சரி பாகவதம் சரி, திரும்ப திரும்ப படிக்கும் போது திரும்ப திரும்ப ரியலைசேஷன் அனுபவம் கிடைச்சுக்கிட்டே இருக்கு. அது ஒரு ஊற்று மாதிரி வந்துகிட்டே இருக்கு. ஊற்று ஒரு தடவை படிச்சு முடிச்சிட்டேன், பாகவதம் படிச்சு முடிச்சிட்டேன், 2வது படிங்க இன்னொரு அனுபவம் கிடைக்கும், 3வது படிக்க இன்னொரு அனுபவம் கிடைச்சி கொடுத்துக்கிட்டே இருக்கு பாகவதம். ஏன்னா அது கிருஷ்ணா. அப்புறம் பிரபுபாவுடைய வேர்ட்ஸ், பிரபுபாவுடைய வார்த்தைகளும் கிருஷ்ணரும் அதுல எப்பவுமே நித்தியமா வாசம் பண்றதுனால எவ்வளவு முறை படிச்சாலும் எவ்வளவு முறை கேட்டாலும் திகட்டாது. காரணம் அவருடைய அசோசியேஷன், கிருஷ்ணாவுடைய டைரக்ட் அசோசியேஷன் பாவத்துல கிடைக்குது, பிரபுபாவுடைய டைரக்ட் அசோசியேஷன் வேர்ட்ஸ்ல இருக்கு, வார்த்தையில. அதனால ரொம்ப அழகான இது கிருஷ்ணாவுடைய லீலைகள், செயல்கள் தான். அப்ப இந்த வரக்கூடிய அடுத்தடுத்து வரக்கூடிய கிளாஸ்ல நம்ம இந்த ஒரு சாப்டரா 7th கேட்டோ ஸ்ரீமத் பாகவதம் 7ஆம் ஸ்கந்தத்துல மிக அற்புதமான வர்ணனைகள்ல இருக்கு, மிக அழகான வர்ணனை. கிருஷ்ணாவுடைய செயல்கள், அவருடைய செயல்கள் எல்லாமே திவ்யமானது. அது நம்மளை பிறப்பிறப்பு விடுவிக்கக்கூடியது, மங்களமானது.
அப்படி இருக்கும்போது இங்க என்ன குற்றச்சாட்டு வைக்கப்படுதுன்னா, கிருஷ்ணா எப்பவுமே ஒரு பட்சமா நடந்துக்கிறாரு. கிருஷ்ணா எப்பவுமே தேவனுக்கே சப்போர்ட் பண்றாரு, அசுரர்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாரு. கிருஷ்ணா எப்பவுமே தேவர்கள் பக்கமே நிக்கிறாரு, அசுரர்கள் பக்கம் அசுரர்களை வந்து அழிக்கிறாரு. இது வந்து கடவுள் வந்து ஒரு தலைபட்சமானவர், அவர் ஒரு தலைபட்சமானவர் அப்படிங்கிற குற்றச்சாட்டு. இது சரியா தப்பா? கிருஷ்ணா வந்து தேவர்களை தான் காப்பாத்துறாரு, அசுரர்களை கொல்றாரு. சரின்னு சொல்றவங்கள கை தூக்கு. சரிதானே? எவ்வளவு அரக்கர்களை கொண்டு இருக்காங்க. பூதனா, அகாசுரா, பகாசுரா, இரண்யாட்சன், எண்ணெய், ராவணன், கும்பகர்ணன், சிசுபாலன், தந்தாவக்கிரன், லிஸ்ட் நீண்டுகிட்டே போகும். பக்தர்கள் ஒரு பக்கம் காக்குறாரு, அசுரர்கள் ஒரு பக்கம் அழிக்கிறாரு. இது சரியா தப்பா? தவறா? அசுரர்களை கிருஷ்ணர் கொள்றது இல்லையா? என்ன கொள்றதெல்லாம் கருணையா? ஒருத்தர் கொண்டா அது கருணையா? அது எப்படி? நான் ஒருத்தர் கொண்டா என்ன ஜெயில போடுறாங்க, கிருஷ்ணர் ஒருத்தர் கொண்டா கருணைன்னு சொல்றீங்க. பகவான் என்ன வேணாலும் பண்ணலாமா? இல்லையா? நான் ஒருத்தர் கொண்டா அது அதர்மம், நான் ஒருத்தர் கொண்டா அதர்மம், நான் ஒருத்தர் வந்து கொண்டா அதுக்கு தண்டனை. கிருஷ்ணா ஒருத்தர் கொண்டா வந்து நீங்க அவர் வந்து கடவுளை அவர் பண்ணலாங்கிறீங்க. அதனால என்னன்னா, ஹரே கிருஷ்ணா. சோ கிருஷ்ணா இப்போ ஒருதலை பட்சமானவர் அப்படிங்கிற குற்றச்சாட்டு யார் வைக்கிறா? இரண்யகசிபு. என்ன பேசிட்டு இருந்தோம்? இரண்யகசிபு வந்து ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். இரண்யகசிபு என்ன குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு? இந்த விஷ்ணு வந்து எப்பவுமே தேவர்கள் பக்கமே நிக்கிறாரு, அசுரர்களை தண்டிக்கிறாரு. இது உண்மையா? இரண்யகசிபுடைய குற்றச்சாட்டு. இந்த குற்றச்சாட்டு ஒரு பக்கம் இரண்யகசிபு வைக்கிறாரு, இனி ஒரு பக்கம் வந்து யுதிஷ்டிர மகாராஜுக்கு ஒரு ஆச்சரியமா இருக்கு. யுதிஷ்டிர மகாராஜுக்கு என்ன ஆச்சரியம்னா, அவர் ஒரு ராஜசூய யஜ்ஞம் பண்ணார். யுதிஷ்டிர மகாராஜா வந்து ராஜசூய யஜ்ஞம் பண்ணார். அந்த யாகத்துல எல்லாரும் கலந்துருக்காங்க, கிருஷ்ணரும் இந்த யாகத்துக்கு வந்திருக்காரு. அப்போ இந்த யாகத்துல முதல் மரியாதை யாரு கொடுக்கிறது? ஃபர்ஸ்ட் பூஜா யார வர்ஷிப் பண்ணணும், முதல்ல யார் வழிபடணும்? அப்போ சகதேவன் சகதேவன் வந்து உடனே எழுந்து சொல்றாரு, இந்த யாகசாலையில முதல் மரியாதை பெறதுக்கு தகுதி வாய்ந்த நபர் பகவான் கிருஷ்ணர் தான். இந்த யாகசாலையில் யாரை வழிபடணும்? கிருஷ்ணர் தான் வழிபடணும், அவரை விட சிறந்தவர் யாரும் இருக்க முடியாது அப்படின்னு கிருஷ்ணாவை புகழ்றார் சகதேவ். இதை எல்லாரும் ஏத்துக்கிறாங்க. பீஷ்மர், அப்புறம் வந்து வியாசர், விதுரர் எல்லாருமே ஓகே, வெரி குட். சகதேவன் வந்து நம்மளோட வயதுல சிறியவரா இருந்தாலும் சரியா சொன்னார். எங்களோட வயதுல சிறியவர். அந்த சபையில நாரதர், வியாசர், பெரிய மகான்கள், மகரிஷிகள் இருக்காங்க. ஆனா சகதேவன் சொன்னது எல்லோரும் ஏகமானதோட ஏற்றுக்கொள்றாங்க. கரெக்ட், சகதேவன் சொன்னதுல தப்பே இல்லை, கிருஷ்ணருக்கு தான் முதல் மரியாதை செலுத்தணும். ஆனா அந்த சபையில ஒருத்தரால பொறுத்துக்க முடியல. அந்த சபையில ஒருத்தர் இருந்தார், அவரால் சிசுபால். சிசுபாலன் யாரு? கிருஷ்ணாவுடைய அந்த பையன். சிசுபாலனால பொறுத்துக்க முடியல. சிசுபாலன் எதனுடைய சொரூபம்? பொறாமை. பொறாமைக்கு உருவம் கொடுத்தார் சிசுபாலன். சிசுபாலனுக்கு பொறாமை தாங்க முடியல. உடனே சபையில எந்திரிச்சு, என்ன அநியாயம் இது? கிருஷ்ணர் யாரு? அவங்க அப்பா யாரு? வசுதேவரா, தேவிக வசுதேவரா, நந்தகோபரா? அவர் சத்திரியரா, வைசியரா? யார் அவரு? எப்படி நீங்க கிருஷ்ணருக்கு முதல் மரியாதை கொடுக்கலாம்? அவர் பல பெண்களோடு நடனம் ஆடுறாரு அப்படின்னு கிருஷ்ணாவை இகழ்ந்து பேசுறார் சிசுபாலன். சோ நம்முடைய ஆச்சாரியர்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா, சிசுபாலன் பேசுறதுக்கெல்லாம் மிக அழகா கமெண்ட்ரி கொடுத்திருக்காங்க. அவர் இகழ்ந்து பேசுறதெல்லாம் புகழ்ந்து பேசுறதா ஆச்சாரியர் எழுதியிருக்காரு. ஆனா சிசுபாலன் பொறாம. சிசுபாலன் என்ன பண்ணாரு? சபையில எந்திரிச்சு கிருஷ்ணர் ரொம்ப ஏளனமா பேசுறாரு. ஏன்னா கிருஷ்ணா மேல சிசுபாலனுக்கு அவ்வளவு பொறாம. இந்த சிசுபாலன் கூட நட்பு கொண்டதுனால, இந்த சிசுபாலன் கூட நட்பு கொண்டதுனால யாரு தண்டிக்கப்பட்டாங்க நேற்று?
ருக்மி, கரெக்டா நேற்று பேசணும் ருக்மிணி துவாதசி. சோ சிசுபாலன் பொறாமையின் சொரூபம். அவருக்கு கிருஷ்ணா பத்தி பேசின யாரா பேசினாங்க தாங்கிக்க முடியாது, டாலரேட் பண்ண முடியாது. அப்படியே உள்ளுக்குள்ள அப்படியே தக தக எரியுது. உடனே எந்திரிச்சு சிசுபாலன் சபையில எல்லாரும் முன்னாடி கிருஷ்ணரை அவமதிக்கிறார். அப்படி கிருஷ்ணரை இகழ்ந்து பேசும்போது சபையில இருக்கிறவங்க எல்லாம் பயங்கர கோபம் வருது. பீமா அர்ஜுனால தன் அஸ்திரங்கள் எடுத்துக்கிட்டார் சிசுபாலனை தண்டிக்கணும். சிசுபாலனுக்கு நல்லாவே தெரியும் தான் யார் கையால கொல்லப்பட போறாங்க. யார் கையால கொல்லப்படுவாரு? கிருஷ்ணா. சிசுபாலன் குழந்தையா பிறந்த போது அவருக்கு 3 கண் இருந்துச்சு. இந்த குழந்தை யாருடைய மடியில உட்காரப்படுமோ அப்ப அந்த ஒரு கண்ணு மறையும். அவரு அந்த யார் மடியில அந்த குழந்தைய வைக்கிறாங்களோ அவரு தான் அந்த குழந்தையுடைய மரணத்துக்கு காரணமா இருக்கு, எவனா இருப்பார் குழந்தை. அவர் கையால அந்த குழந்தைய அந்த பையன் இறந்து போவான். அப்போ சிசுபாலன் வீட்டு கிருஷ்ணா வந்த போது குழந்தைய கிருஷ்ணன் மடியில வச்சாங்க. அந்த ஒரு கண்ணு மறைஞ்சது. சிசுபாலனுடைய அத்தைக்கு தெரிஞ்சு போயிடுத்து கிருஷ்ணர் தான் என் குழந்தைய கொள்ளுவார், வாசுதேவர் தான் என் குழந்தைய கொள்ளுவார். உடனே வரம் வாங்கிட்டாங்க, வாசுதேவா என் பையனை கொண்டுடாத. அப்ப கிருஷ்ணர் சொன்னாரு, ஓகே நான் அவனை கொல்ல மாட்டேன். அவன் வந்து என்ன வேணாலும் திட்டிக்கிட்டு என் மேல எவ்வளவு வேணாலும் கோவப்படட்டும் பொறாமப்படட்டும். ஆனா வரம்பு கடந்து போயிட்டான்னா 100 தடவைக்கு மேல என்ன கிரிட்டிசைஸ் பண்ணா நான் அவனை கொண்டுடுவேன். அது சிசுபாலனுக்கு தெரியும். எண்ணிக்கிட்டே இருப்பாரு, ஏ கிருஷ்ணா அவனை இவனை இப்படி எண்ணிட்டே இருப்பாரு. 99 வந்து ஸ்டாப் பண்ணிடுவேன். ஏன்னா 100க்கு மேல போயிடுச்சுன்னா கிருஷ்ணா வந்து கொண்டுடுவேன். ஆனா அன்னைக்கு பொறாமையோட உச்சத்துக்கு போயிட்டாரு. அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியல. கவுண்டிங் வந்து ஜாஸ்தி ஆயிடுச்சு. அது மட்டும் இல்ல, கிருஷ்ணா கிருஷ்ணா வந்து சமூகம் சர்வபூதேஷு நமே தேசவஸ்தி நம்பியா. கிருஷ்ணா வந்து சொல்றாரு பகவத்கீதையில, நான் எல்லோருக்கும் சமமானவன், நான் யாரையும் பாரபட்ச பாக்கத்துல யாரையும் வெறுக்கிறது. அப்ப இந்த சிசுபாலன் எவ்வளவு கிருஷ்ணரை வந்து பொறாமையில பேசினாலும் கிருஷ்ணா வந்து அவர் மேல கருணை காமி. என்ன கருணை காமிச்சாரு? அவனை கொல்றது மூலமா அவருக்கு அவனை வதம் பண்றது மூலமா அவருக்கு முக்தி கொடுக்கிறாரு. இதுதான் கிருஷ்ணாவுடைய கருணை. சிசுபாலனை கிருஷ்ணர் கொன்னது அந்த சபையில எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. தன் சுதர்சனம், கிருஷ்ணாவுடைய சுதர்சனம் போய் சிசுபாலனுடைய தலையை சீவி, அந்த சிசுபாலனுடைய ஆன்மா வந்து கிருஷ்ணாவுடைய உடல்ல கலக்கிறத எல்லாரும் பாக்குறாங்க சபையில. சிசுபாலனுடைய ஆத்மா வந்து கிருஷ்ணாவோட உடல்ல கலக்குது. ஆயுஜ முக்தி. அது 5 விதமான முக்தி இருக்கு இல்லையா? என்னது 5 முக்தி? சாயுஜ்ய, சாருப்ய, சாலோக்கிய, சாஷ்டி, சாமிப்ய. 5 விதமான முக்தி. அதுல ஒன்று வந்து சாயுஜ முக்தி. சாயுஜ முக்தினா கிருஷ்ணாவோட 2 கலப்பது, பிரம்மத்துல போய் ஒன்றாயிடும். இது யார் விரும்புவாங்க இந்த முக்திய? பிரம்மதேவரா? பிரம்மவாதிகள். பிரம்மவாதி, மாயாவாதி, அருவவாதி எல்லாம் இந்த முக்தி விரும்புவாங்க. பக்தர்களுக்கு கைவல்யம் நரகாயதே. இந்த சாயுஜ முக்தி பக்தர்களுக்கு நரகம் போல, தற்கொலை பண்ணிக்கிற மாதிரி. ஆனா வைஷ்ணவ ஆச்சாரியர் என்ன சொல்றாங்க, மற்ற 4 விதமான முக்திகளை பக்தர்கள் ஏற்றுக்கொள்ளலாம். நல்ல தப்பு இல்ல, ஓகே பரவாயில்ல. கிருஷ்ணாவோட உலகத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறீங்களா? போலாம். சாலோக்கிய, கிருஷ்ணாவோட உலகத்துல போய் வாழலாம். சாரூபிய, கிருஷ்ணரை போல 4 கருள் ரூபம் கிருஷ்ணர் தருவார். கிருஷ்ணர் மேல அன்பு செஞ்சு கிருஷ்ணரே நினைச்சிட்டு இருந்தா அவர் போல 4 கருள் ரூபம். அப்புறம் அவருக்கு நிகரா வசதியா வாழ்றது, அவருடைய நண்பரா உறவினரா இருக்கிறது, இதெல்லாமே கிருஷ்ணா வந்து இந்த 4 விதமான முக்திகளை வைஷ்ணவ ஆச்சாரியர்கள் வரவேற்கிறார். ஓகே, பட் அது வந்து அல்டிமேட் இல்ல, அது நம்முடைய இறுதி லட்சியம் அல்ல. ஒரு தூய பக்தர் கிருஷ்ணாவுடைய உலகத்துக்கு போகணும், அவருக்கு நிகரான வசதியா வாழணும், அவரை போலயே வந்து அவர் போல ரூபம் இருக்கணும், அவருடைய உலகத்துல நண்பனா இருக்கணும், இதெல்லாம் விரும்புறது இல்லை. ஒரு தூய பக்தர் என்ன விரும்புறாரு? மம ஜென்மனி ஜென்மனீஸ்வரே பவதா பக்தி ரகே நதனம் நதனம் ந சுந்தரி கவிதாம்பா ஜெகதீஷகா வரம் தேவ மோக்ஷம் மோக்ஷம் வகிப்பா நஜான்யம் பிரணேகம் பரேச நபி. எனக்கு எந்த ஒரு வரமும் வேண்டாம், மோட்சம் கூட வேணாம், நமக்கெல்லாம் இந்த பாடி விட்டா போதும்.
இந்த உடலை விட்டு கிருஷ்ணாட்ட போனா போதும். ஆனா தூய பக்தர் அதையும் விரும்புறது இல்ல. அப்ப என்ன கேட்கிறாரு? எனக்கு எந்த வரவும் வேண்டாம், மோட்சமும் வேண்டாம், அப்ப உங்களுக்கு என்னதான் வேணும்? எனக்கு தனமும் வேண்டாம், எனக்கு ஜனமும் வேண்டாம், எனக்கு அழகான பொண்ணுகளும் வேண்டாம், எனக்கு மோட்சமும் வேண்டாம், வைகுண்ட பிராப்தியும் வேண்டாம், அப்ப என்னதான் வேணும்? இதம் தேவ பூர்ணாத கோபால பாலம் சதாமே மனசா அபிலாஷ. அபிலாஷ் அப்படின்னு ஆசை. என்ன அபிலாஷே? அந்த பாலகோபாலனின் தாமரை முகத்தை எப்பொழுதும் என் முகத்தில் தியானித்திருக்க வேண்டும். பாலகோபால ரூபம். சோ கிருஷ்ணா என்ன பண்ணாரு? சிசுபாலுக்கு முக்தி கொடுக்கிறார். யாருமே அடைய முடியாத முக்தி. அவளை எளிதான முக்தி அல்ல. இந்த சாயுஜி முக்தி அடைவதற்கு என்ன பண்ணணும்? கடுமையான தவம். மழை, வெயில், குளிர், பனி இதெல்லாம் பொருட்படுத்தாம கடும் தவம் செஞ்சாதான் சாயுஜி முக்தி அடையும். பல ஆயிரம் வருஷங்கள் கடும் தவம் செய்யும். அந்த ஞானிகள் அடையக்கூடிய சாயுஜி முக்திய கிருஷ்ணர் கையால கொல்லப்பட ஒரு அசுரனை அடைச்சது. அப்ப கிருஷ்ணர் அசுரனுக்கு நல்லது பண்ணிருக்காரா கெட்டது பண்ணாரு? சாதகமானவரா எதிரானவர்? அதனாலதான் என்ன ஸ்லோகம் சொல்லி இந்த ஸ்லோகத்துல அப்ப யுதிஷ்ட மகாராஜாக்கு என்ன ஆச்சரியம்னா, ஏன் இப்படி பண்ணாரு கிருஷ்ணா? இந்த சிசுபாலன் இவ்வளவு பொறாமையில கிருஷ்ணரை திட்டுறான். அவரை கொண்டு தண்டிச்சது கரெக்ட். ஏன் கிருஷ்ணர் சிசுபாலனுக்கு முக்தி கொடுத்தாரு? அவர் நரகத்துக்கெல்லாம் போயிருக்கணும். ஏன் கிருஷ்ணா சிசுபாலன் புத்தி கொடுத்தாரு? அப்ப நாரத முனிவர் என்ன சொல்றாரு? ஆக்சுவலி யுதிஷ்டிர மகாராஜாவுக்கும் நாரதருக்கும் கான்வர்சேஷன். அந்த யாகசாலையில கிருஷ்ணர் சிசுபாலனை வதம் செஞ்சதுக்கு அப்புறம் அவருக்கு முக்தி கொடுத்ததுக்கு அப்புறம் நான் யுதிஷ்டிர மகாராஜா சந்தேகம் வந்துருச்சு. ஏன் கிருஷ்ணா இந்த சிசுபாலனுக்கு முக்தி கொடுத்தாரு? சரி, ஓகே, சிசுபாலன் எப்படி கிருஷ்ணரை நினைச்சிட்டு இருந்தாரு. அப்புறம் அப்போ நான் கூட கிருஷ்ணரை திட்டிகிட்டே இருந்தா கிருஷ்ணரை நினைச்சிட்டு இருந்தா பகவான் போயிடலாமா? கிருஷ்ணா. சரி, இதுல நிறைய விஷயம் இருக்கு, நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு. ஓகே, இருக்கட்டும். அதுக்காக நம்மளும் அப்படி நினைக்கலாமா? சரி, இப்ப பாயிண்ட் என்னன்னா, ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்னன்னா, ஏன் கிருஷ்ணா யுதிஷ்டிர மகாராஜ் கேள்வி என்னன்னா, கிருஷ்ணர் சிசுபாலன் நரகத்துக்கு அனுப்பிச்சு ஏன் முக்தி கொடுத்தாரு? கிருஷ்ணர் மேல பகைமை கொண்டான் சிசுபாலன், கிருஷ்ணர் மேல பொறாமை கொண்டான் சிசுபாலன். அப்ப கிருஷ்ணன் அப்படிதான் ரியாக்ட் பண்ணிருக்கணும். ஏன் கிருஷ்ணா முக்தி கொடுத்தாரு? சரி, அதெல்லாம் ஓகே. காரணம் என்னன்னா, நாரத முனி அழகா சொல்றாரு. நாரத முனி என்ன சொல்றாரு? ஜட இயற்கையினுடைய 3 குணத்துல இருக்கிறவங்க தான் நண்பன், எதிரி, வேண்டிய வேண்டாதவன், பிடிச்சவன் பிடிக்காதவன். இதெல்லாம் யாருக்கு? ஜட இயற்கையில 3 குணத்துல சத்வ ரஜஸ் தமஸ். சத்வ ரஜஸ் தமஸ் இந்த 3 குணத்துல இருக்கிறவங்க தான் இவன் என் பகைவன், இவன் எதிரி, இவன் என் மேல பொறாமை கொண்டான், இவனை பிடிக்கும், இவனை பிடிக்காது. இதெல்லாம் யாருக்கு வரும்? முக்குணத்துக்கு உட்பட்டவங்க. முக்குணத்துக்கு அப்பாற்பட்டவங்களுக்கு அப்ப கிருஷ்ணருக்கு அவ்வளவுதான். கிருஷ்ணா சிசுபாலனை தன் பகைவனாவே பார்க்கல. கிருஷ்ணா சிசுபாலனை தன் எதிரியா பார்க்கல. சிசுபாலன் என்ன பண்ணாரு? அப்ப பிரச்சனை யார்கிட்ட இருக்கு? கிருஷ்ணாட்ட ஒரு ப்ராப்ளம். அதே மாதிரி நாரத முனிவர் என்ன சொல்றாரு? நம்ம பௌதிக கண்ணோட்டத்துல பாக்குறதுனால கிருஷ்ணர் அவங்க தண்டிச்ச மாதிரி இருக்கு. ஆனா உண்மையில கிருஷ்ணர் கருணைதான் காமிச்சிருக்காரு. அந்த கோரமான அசுர உடல்ல இருந்து அவரை விடுவிச்சிருக்காரு. அதனாலதான் கிருஷ்ணாவுடைய செயல், கிருஷ்ணா ஒருத்தரை தண்டிச்சாலும் சரி, கிருஷ்ணா ஒருத்தர் மேல அன்பு செஞ்சாலும் சரி, ரெண்டுமே கருணை தான். பட் அது கருணைக்குள்ள வித்தியாசம் இருக்கும். கருணைக்குள்ள வித்தியாசம் இருக்கும். அது நம்ம பின்னாடி பேசுவோம், பின்னாடி தெரிஞ்சுக்கலாம். கிருஷ்ணா கையில கொல்லப்படுறவருக்கும் கருணை தான், கிருஷ்ணர்கிட்ட அன்பு செய்யறதும் கருணை தான். இந்த 2 கருணையில என்ன வித்தியாசம்? கிருஷ்ணர் கையால கொல்லப்படுற சிசுபாலனுக்கும் கருணை, சாயுஜ முக்தி கிடைச்சது. கிருஷ்ணர் மேல அன்பு செய்யற பக்தருக்கும் கருணை, என்ன கிடைக்குது?
கிருஷ்ணர் கையால கொல்லப்பட்டதுனால சிசுபாலன் அந்த கோரமான உடலிருந்து விடுபட்டாரே தவிர அவருக்கு தூய பக்தி தொண்டு கிருஷ்ண பிரேமம் கிடைக்கல. ஆனா பகவான் மேல அன்பு செய்யறவங்களுக்கு பகவான் வந்து திரும்ப அன்பு பரிமாற்றம் செய்வார். அந்த ரெசிப்ரோகேஷன் இருக்கு பகவானுக்கு பக்தனுக்குள்ள அன்பு பரிமாற்றம். அதனாலதான் இங்க நாரத முனி என்ன சொல்றாரு, எப்படியாவது எப்படியாவது ஒருத்தர் மனசை வந்து கிருஷ்ணர் மேல நிறுத்திடணும். என்னது? காமா துவேஷா பயா ஸ்நேகா. 4. காமா துவேஷா பயா ஸ்நேகா. காமத்தினால கிருஷ்ணரை நினைக்கலாம், அப்புறம் வந்து தேசம் பொறாமை கொண்டு கிருஷ்ணரை நினைக்கலாம், அல்லது பயத்தினால அல்லது ஸ்நேகத்தினால நட்புனால. இப்படி எப்படியாவது ஒருத்தர் வந்து யதா பக்தி யதா பக்தியேஸ்வரே மனஹ ஆவேசதத் அகம் ஹித்வா பகவஸ்தத் கதீம் கதஹா என்ன சொல்லியிருக்கு. பல பேர்கள் மிகுந்த கவனத்துடன் கிருஷ்ணரை பற்றி நினைத்து பாவசிலை விட்டதாலேயே முக்தி அடைந்துள்ளனர். இந்த இந்த மிகுந்த கவனம் காம இச்சையாலேயோ பகைமை உணர்ச்சியாலேயோ பயத்தினாலேயோ அன்பினாலேயோ அல்லது பக்தி தொண்டினாலேயோ ஏற்பட்டதாக இருக்கக்கூடும். கிருஷ்ணரின் மீது மனதை குவிப்பதாலேயே எப்படி ஒருவன் அவரது கருணையை பெறுகிறான் என்பதை இப்பொழுது நான் விளக்குகிறேன். எவ்வளவு அழகா சொல்றாரு. சரி, சிசுபாலன் எப்படி கிருஷ்ணருடைய கருணையை பெற்றாரு? சிசுபாலன் எப்படி கிருஷ்ணருடைய கருணை பெற்றார்? பொறாமை. கிருஷ்ணர் மேல பொறாமையினால என்ன ஆச்சு சிசுபாலனுக்கு? கிருஷ்ணரே நினைச்சிட்டு இருக்காரு. யார பார்த்தாலும் சொல்றது கிருஷ்ணரா, அவரை பத்தி நல்லா தெரியும். அவர் வைசியரா, சத்திரா, அவர் வசுதேவருடைய பையனா, நந்தகோபுரோட பையனா, அவர் யாரு? மாடு மேய்க்கிறவரா, இல்ல துவாரையில சக்கரவர்த்தியா, யாரு அவர்? யார்? இப்படியே வந்து பேசி பொழுதனைக்கு இதே பேச்சுதான். அப்ப சிசுபாலன் என்ன பண்ணிட்டு இருந்தாரு? கிருஷ்ணரே நினைச்சிட்டு இருந்தாரு. கிருஷ்ணர் மேல பகைமை கொண்ட சிசுபாலன், ஞாபகம் வச்சுக்கோங்க. கிருஷ்ணர் மேல பொறாமை கொண்ட சிசுபாலன் என்ன பண்ணாரு? கிருஷ்ணரே நினைச்சிட்டு. சரி, பயத்தினால யார் கிருஷ்ணர் நினைச்சிட்டு இருந்தாங்க? கம்சன். சாப்பிடும் போது, நிற்கும் போது, நடக்கும் போது, உட்காரும் போது அந்த விஷ்ணு வந்து என்ன கொண்டுருவாரு, அந்த குழந்தை எங்கேயோ பிறந்திருக்கு அப்படின்னு யாரு? கம்சன். எதனால? பயத்தினால. கம்சன் யாரு? கிருஷ்ணருடைய மாமா. கம்சன் யாரு? அசுரன். சிசுபாலன் யாரு? அசுரன். கிருஷ்ணோட அந்த பையன் அசுரன். அப்போ ஒரு அசுரர்களால நிற்கும் போது, நடக்கும் போது, சாப்பிடும் போது பொறாமையினால பயத்தினால கிருஷ்ணர் நினைக்க முடியுது. ஹரே கிருஷ்ணா சொல்ற நம்மளால ஏன் நினைக்க முடியும்? ஹரே கிருஷ்ணா மந்திர ஜெபம் பண்றோம், கிருஷ்ணருக்கு சேவை பண்றோம், எல்லாரும் 24 மணி நேரம் ஏன் நம்மளால கிருஷ்ணர் நினைக்க முடியல? இப்ப நம்மளோட சிசுபாலன் பெற்றா கம்சன் பெற்றா? இல்ல, அவங்க ஆக்சுவலி வந்து அவங்க அனுகூலமா கிருஷ்ணருக்கு நினைக்கல. பட் ஆனா அவங்க வந்து கிருஷ்ணரே நினைச்சிட்டு இருந்தாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? ஒரு அசுரன் அனுகூலம் இல்லாம கிருஷ்ணரை நினைச்சு முக்தி அடைஞ்சாருன்னா, நான் வந்து அன்போட கிருஷ்ணரை நினைக்க முயற்சி பண்ணி அதுல பக்குவமானா நான் கிருஷ்ணரை போயிடுவேன். அப்போ இங்க பிரச்சனை என்னன்னா, மனதை கிருஷ்ணர் மேல நிறுத்துறதுதான் பிரச்சனை. கம்சனால எப்படி நிறுத்த முடிஞ்சது? மனதை நிறுத்துறது எல்லாரும் போராடிட்டு இருக்கிறோம். கம்சனால எப்படி நிறுத்த முடிஞ்சது? கிருஷ்ணரே நினைச்சிட்டு இருந்தாரு, ஆனா பயத்தினால. சிசுபாலனால எப்படி மனசு நிறுத்த முடிஞ்சது? பொறாமைனால. கிருஷ்ணரே நினைச்சிட்டு இருந்தாரு. ஆனா ரெண்டுமே கிருஷ்ணருக்கு அனுகூலம் இல்ல. ஆனா பக்தி எப்படி பண்ணணும்? அனுகூலேன கிருஷ்ணா அனுசீலனம் பக்தி உத்தமா. அப்போ பொறாமைக்காரனும் பகை உணர்ச்சி கொண்டவனு கூட கிருஷ்ணரை நினைச்சிட்டு இருக்கும் போது நான் கிருஷ்ணர் மேலேயே அன்பு வளர்த்துக் கொள்ளக்கூடாது. நான் ஏன் கிருஷ்ணர் மேல மனதை நிறுத்தக்கூடாது? அதுக்கே நான் சரியான பயிற்சி எடுத்துக் கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏன் என்னால பண்ண முடியல? ஒரு கம்சன் செஞ்சதையோ அல்ல சிசுபாலன் பண்ண கிருஷ்ண உணர்வு தான் அது. கம்சனு கிருஷ்ண உணர்வுல தான் இருந்திருக்காரு, சிசுபாலனு கிருஷ்ண உணர்வுல தான் இருந்திருக்காரு. ஆனா ஏன் நம்மளால கிருஷ்ண உணர்வுல இருக்க முடியல? ஏன்னா நம்ம எல்லாம் பக்தர் நினைச்சுக்கிறோம். ஆனா உள்ளுக்குள்ள அசுருக்கு ஒண்ணு இருக்கு.
கம்சன் சிசுபால் எல்லாம் உள்ள உட்கார்ந்து இருக்கான். அதனால நம்ம என்ன பண்ணணும்னா தொடர்ந்து பகவானுடைய நாமத்தை உச்சரிக்கணும். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம் ராம ராம் ஹரே ஹரே. நாம ஜபம். இந்த ஜபத்துல கிருஷ்ணர் இருக்கார். அப்போ மனதை ஒருநிலைப்படுத்துறதுக்கு சாண்டிங். ஆனா இன்னொரு பிரச்சனை என்னன்னா ஹரிதாஸ் தாக்கூர் இல்ல. அடுத்த பிரச்சனை ஏன்னா மனது எப்பவுமே சாண்டிங் பண்ணிட்டே இருக்க முடியல. அப்போ என்ன பண்ணாங்க, சரி பாகவதம் படிக்க. நான் பரிசித் மகாராஜாவும் இல்ல, பாகவதம் கேட்டா தூக்கம் வருது. சரி பாகவதம் பேசுங்க. நான் சுகதேவ் கோசாமி இல்ல, கொஞ்ச நேரம் தான் பேச முடியுது. அவ பிரபுபார் என்ன பண்ணாரு, எல்லா சேவையும் நமக்கு கொடுத்திருக்காரு. குறைந்தபட்சம் 16 மாலை ஜபிக்கிறோம், பாகவதம் படிக்கிறோம், பாகவதம் கேட்கிறோம், சேவை பண்றோம். இப்படி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா பலவிதமான சேவைகள். ஏன்னா இந்த மனசு இருக்கு பாத்தீங்களா, அது ஒரு குட்டிச்சாத்தா மாதிரி. ஒரு வேலையில ஒரு சேவையில உருப்படியா இருக்கு, இங்க பாதி அங்க பாதி. அதனால பிரபுபார் என்ன பண்றாரு, வெரைட்டிஸ் ஆஃப் சர்வீஸ் கொடுத்திருக்காரு. நிறைய சேவை, வெரைட்டிஸ் மதர் ஆஃப் என்ஜாய்மெண்ட். நல்லா அனுபவிக்கலாம். கொஞ்ச நேரம் சாண்டிங் பண்ணி ஆனந்தமா இருக்கலாம், கொஞ்ச நேரம் பாகவதம் படிக்கலாம், கொஞ்சம் சேவை பண்ணலாம். சோ இப்படி நம்மள கிருஷ்ண உணர்வுலயே லைன்ஸ் இருக்கு, கிருஷ்ண உணர்வுலயே ஈடுபடுத்திட்டே இருக்கு. அப்படி கிருஷ்ண உணர்வுல மனதை ஈடுபடுத்த மனது முழு கிருஷ்ண உணர்வாகும். முழு இப்ப நம்ம கிருஷ்ண உணர்வு இருக்கு. கிருஷ்ண உணர்வு இல்லைன்னா இங்க சர்வீஸ் பண்ணுவோமா, இங்க சாண்டிங் பண்ண வருமா, சேவை பண்ண வருமா? கிருஷ்ண உணர்வு இருக்கு. அது கிராபிக்ஸ் மாதிரி ஏறி ஏறி இறங்கு. திடீர்னு ஒரு நாள் ஆர்வம், அப்புறம் ஆர்வம் இல்ல, இப்படியே போயிட்டு இப்படியே லெவலா இல்ல. அது அப்படியே பூர்ணம் ஆகணும். கிருஷ்ண உணர்வுல நம்ம பூர்ணத்துவம் அடையணும், முழுமை அடையணும். அப்ப அதுக்கு என்ன வழி? அதுக்கும் அதே வழி, கான்ஸ்டன்டா பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கு. பக்தர் சங்கத்துல பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கு. பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணணும். அப்ப நாரத முனிவர் சொன்னாரு, கிருஷ்ண பகவானை பொறுத்த வரைக்கும் அவர் முக்குணத்துக்கு அப்பாற்பட்டவர், அவருக்கு நண்பரோ எதிரியோ கிடையாது. ரெண்டாவது, அவர் கையால கொல்லப்படுறவருக்கு மோட்சம் தான். அதே மாதிரி இது கிருஷ்ணருக்கு அனுகூலம் இல்லாம கிருஷ்ணரை நினைச்சவங்க சிசுபாலன் கம்சன்லாம். அதே சமயம் காமத்தினால கிருஷ்ணரை அடிச்சவங்க ராவணன் காமத்தினால கிருஷ்ணர் நினைக்கல. காமத்தினால ராமரை எதிர்த்தார். விருந்தாவனத்து கோபி. அவன் கிருஷ்ணர் மேல காமம், அந்த காமம் பிரேமம். ஆக்சுவலி அது பௌதிக இதுக்கு உட்பட்டது அல்ல. பட் ஸ்டில் அந்த காமம் கிருஷ்ணர் மேல இருந்ததுனால அவங்க 24 hours கிருஷ்ணரே நினைச்சிட்டு இருந்தாங்க. கிருஷ்ணர் எப்படி இருப்பாரு, அவர் எப்படி நடந்து வருவார், எப்படி சிரிப்பார், எப்படி பாடுவார், எப்படி பேசுவார், அவர் மாதிரியே அவர் கிருஷ்ணரை தங்களை விட்டு போன உடனே கிருஷ்ணர் இதோ இப்ப வரேன், கம்சனை கொண்டுட்டு வரேன் மதுரைக்கு போனார். மதுரா போனார், அப்படியே துவாரைக்கு போயிட்டாரு. இந்த கோபிகள்லாம் இன்னைக்கு வருவாரு நாளைக்கு வருவாரு அவரையே நடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ கிருஷ்ணனுடைய லீலைகள்லாம் நாடகமா போடுவாங்க. காளிக நர்த்தனம் பண்ணது, பூதனையை வதம் செஞ்சது, அப்புறம் ராச நடனம் பண்ணது, அப்படியே எல்லாம் அந்த கிருஷ்ணனுடைய ஸ்மரணத்திலே இருப்பாங்க. ஒருவேளை கோபிகளுடைய காமம் பௌதிகமானதாக இருக்கும் பட்சத்துல சைதன்ய மகாபுரு அதை போற்றிருக்க மாட்டார். சைதன்ய மகாபுரு சன்னியாசிகளே முதல் தரமானது. சைதன்ய மகாபுரு என்ன சொல்றாரு, வழிபாட்டிலே உயர்ந்தது பிருந்தாவனத்து கோபி. ரம்யா காஞ்சி உபாசனா வர்ஜவது. வழிபாட்டிலே சிறந்த வழிபாடு, பக்தர்களே சிறந்த பக்தர்கள் பிருந்தாவனத்து கோபிகள். அப்ப அந்த பிருந்தாவனத்து கோபிகளுடைய பக்தி காமத்தை மட்டுமே பேஸ் பண்ணியிருந்ததுன்னா சைதன்ய மகாபுரு புகழ்ந்திருக்க மாட்டேன். அந்த பிருந்தாவனத்து கோபியுடைய அன்பு இருக்கு இல்லையா, அது இந்த ஜட கலங்கமே அற்றது. பௌதிக கலங்கமே கிடையாது, பௌதிக குணமே கிடையாது, இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டது. சோ பிருந்தாவனத்து கோபிகள் காமத்தினால ஸ்நேகத்தினால கிருஷ்ணரை நடிச்சுட்டு இருந்தது யாரு? ஸ்நேகத்தினால அர்ஜுனன். ஸ்நேகத்தினால அர்ஜுனன் கிருஷ்ணா அர்ஜுனன் விட்டு பிரிச்சுட்டாருன்னு அர்ஜுனன் தன் சக்தியை பூரா இழந்துட்டார். அப்புறம் என்ன பண்ணாரு, யுதிஷ்ட மகாராஜ் எனக்கு ஒண்ணுன்னா நினைவுபடுத்திக்கிட்டே வர எப்படி எல்லாம் கிருஷ்ணா நம்ம லைஃப்ல ஹெல்ப் பண்ணாரு. ஃபர்ஸ்ட் கேண்டோல பாகவத ஃபர்ஸ்ட் கேண்டோல கிருஷ்ணோடைய மறைவுன்னு ஒரு சாப்டர் இருக்கு. அதுல அர்ஜுனன் எல்லாம் நினைவுபடுத்திக்குவார். எப்படி திரௌபதி சுயம்பரத்துல கிருஷ்ணா ஹெல்ப் பண்ணாரு, எப்படி பகாசுரன் கூட சண்டை போடும்போது கிருஷ்ணா ஹெல்ப் பண்ணாரு, ஜராசந்தன் கூட பீமா சண்டை போடும் போது அப்புறம் எப்படி கிருஷ்ணா நமக்காக காட்டுல நம்ம கூட இருந்தாரு, எல்லாம் ஞாபகப்படுத்திட்டு கிருஷ்ணன் எனக்கு அந்த பகவத்கீதையை சொன்னாரு, அதையே நான் நினைச்சுட்டு இருக்க போறேன். கிருஷ்ணாவுடைய பிரிவுல
எந்த காண்டிவும் என் கையில இருந்ததோ அதோட சக்தி நான் இழந்துட்டேன். இப்போ என் சக்தியை பூரா நான் இழந்துட்டேன். அப்ப அர்ஜுனுடைய சக்தி யாரு? கிருஷ்ணா. இது அர்ஜுனன் வந்து ரியலைஸ் பண்ணிட்டு அதை விடுறது, நான் திரும்பி அந்த அந்த வாசுதேவனுடைய தாமரை பாதையிலே தியானிச்சு இந்த உடலை விட போறேன். ஸ்னேகா இப்படி ஏதோ ஒரு விதத்துல நம்ம மனதை கிருஷ்ணன் மேல நிறுத்தணும். அன்புனாலேயோ சேவையினால, இந்த மாதிரி நிறைய சேவை பண்ணி பண்ணி கிருஷ்ணருக்காக ஃபர்ஸ்ட் சேவகன் தான் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம வந்து கிருஷ்ணரை காதலனா நினைக்கிறதுக்கோ கணவரா நினைக்கிறதுக்கோ அல்லது கிருஷ்ணரை வந்து என்னுடைய குழந்தையா நினைக்கிற அந்த அளவுக்கு நம்ம இன்னும் பக்குவம் ஆகல. யசோதா தேவி போலயோ அல்லது கோபிகளை போலவோ அல்லது அர்ஜுனனை போலவோ நம்ம ஒரு சிறந்த பக்தர் அல்ல. ஆனா நம்ம சேவனம் செய்து பக்தியில பக்குவம் அடையும். கிருஷ்ணா என் எஜமான, நான் சேவகன். எஜமானன் என்று வந்து விட்டால் அவர் என்னை எப்படி வேணா நடத்தலாம். எஜமானன் என்று வந்து விட்டால் எப்படி வேணா. அதான கடந்த தினங்களா பேசிட்டு பார்த்துட்டே இருக்கு. எஜமானனுக்கு எப்படியா தன்னுடைய சேவர்கள் நடத்தலாம். இந்த உலகத்துல ரொம்ப அழகான வர்ணனை. இந்த உலகத்துல சேவகன் செய்யற குற்றத்தை யாரா எஜமானன் ஏத்துக்குவாங்களா? என்னுடைய ஸ்டாஃப் தப்பு பண்ணிட்டாங்க, தப்ப நான் ஏத்துக்கிறேன், யாரா வருவாங்களா? முன்னாடி வருவாங்க. இப்ப நான் ஒரு அலுவலகத்துல வேலை பாக்குறேன், நான் ஒரு தவறு பண்ணிட்டேன். இந்த முதலாளி என்ன பண்ணுவாரு? வேலையை விட்டு துரத்திடுவாரு. சரிப்பா, நீ என்னுடைய ஆள் தான், பரவாயில்ல, உங்க தப்பெல்லாம் நான் மன்னிச்சிடுறேன், யாருமே சொல்ல மாட்டேன். எந்த முதலாளியும் சேவகன் செய்த குற்றத்தை ஏற்றுக்கொள்ள தயாரா இல்ல. ஆனா கிருஷ்ண பகவான் தன் சேவர்களுக்காக அந்த குற்றத்தை தம்மேல ஏத்துக்கிறாங்க. யார்கிட்ட சொன்னார்? ஆஹ் 4 குமாரர்கள்ட்ட பகவான் சொல்றாரு, என் சேவர்கள் செய்த குற்றம் நான் செய்த பிழையாக ஏற்றுக்கொள்கிறேன். இப்ப இந்த அங்கத்துல இந்த உடம்புல ஒரு அங்கம் குறையா இருந்ததுன்னா அது என்னுடைய அங்கம் தானே. என் அங்கம் தானே குறைய வருது. அந்த அங்கத்தோட எஜமானன் நான் தானே. அந்த மாதிரி என் சேவர்கள் செய்த குற்றம் என்னையே சாரும். கிருஷ்ணா பாருங்க எவ்வளவு கருணையோட தன் சேவகர்கள் செய்த குற்றத்தை ஏற்கிறார். அந்த சேவகர்கள் என்ன குற்றம் பண்ணாங்க? சனகாதி முனிவர்களை வைகுண்டத்துக்கு விட மாட்டேன். 4 முனிவர்கள் இவங்க தங்களை குழந்தைகளாவே வச்சுட்டு இருக்காங்க. குழந்தைகளாவே வச்சுட்டு இருக்காங்க. இவங்களை பார்த்த உடனே யாரோ விளையாட்டு பிள்ளைங்க குழந்தைங்க தான் வைகுண்டத்துக்குள்ள வராங்கன்னு ஸ்டாப் பண்ணிட்டாங்க, நிறுத்திட்டாங்க. யாரு? ஜெயன் விஜயா. ஜெயன் விஜயா. சோ ரொம்ப அழகான ஸ்டோரி. இதெல்லாம் நிறைய பாடம் இருக்கு ஒன்னொன்லி. அற்புதமான பாடம். அப்போ ஜெயன் விஜயா வந்து இந்த 4 குமாரர்கள் தடுத்து நிறுத்துறாங்க. அப்ப இந்த குமாரர்களுக்கு கோவம் வருது. இந்த குமாரர்கள் வந்து தன்னை உணர்ந்த ஆத்மாக்கள். இந்த தன்னை உணர்ந்த ஆத்மாக்கள் பிராமணர்களே சிரேஷ்டர்கள். அவங்களுக்கு எப்படி கோபம் வந்தது? என்ன நீங்க என்ன தடுத்து நிறுத்துறீங்களா? வைகுண்ட வாசிகளே, உங்களுக்கு அகங்காரம். நீங்க விஷ்ணு தூதர், விஷ்ணுவோட லோகத்துல இருக்கோம், விஷ்ணுடைய தூதரா இருக்கோங்கிற அகங்காரத்துல, உங்க விஷ்ணுவை போல ரூபம் வச்சுட்டு இருக்கிற அகங்காரத்துல எங்களை தடுத்து நிறுத்துறீங்களா? இதோ நான் உங்களை சபிக்கிறேன் அப்படின்னு கோபம் வருது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், முதலாவது ஒரு பிராமணர்களே சிறந்தவங்க, அவங்களுக்கு ஏன் கோபம் வரணும்? கிருஷ்ணாவுடைய. ரெண்டாவது, வைகுந்தவாசிகள் கிருஷ்ணருடைய நித்திய சித்தர்கள், அவங்களுக்கு எது பொய்யங்காரம் உண்டா? வைகுந்தத்துல பொய்யங்காரம் தான் இருக்க முடியாது. அதனாலதான் நம்ம எல்லாம் இங்க இருக்கோம். நம்ம எல்லாம் ஏன் இங்க இருக்கோம்? பொய்யங்காரத்துல இருக்கும். பொய்யங்காரம் தான் வைகுண்டத்துல இருக்க முடியாது. இங்கதான். சோ ஜெயன் விஜயன் பகவானுக்கு சேவை பண்றவங்க பொய்யங்காரமா என்ன இல்ல. அவங்க என்ன ஒரு நிலையில இருக்காங்க? பகவானை போல ரூபம், சாரூபிய முக்தி. பகவானை போல ரூபம். அந்த ஆத்மீக லோகத்துல பகவானை வாயில் காவலர் சேவை பண்றாங்க. பகவானுக்கு பிரியமான பக்தர்கள். திரும்ப பாருங்க, கிருஷ்ணா வந்து எல்லோருக்கும் சமமானவர். எப்படின்னா, இப்போ ஒரு ராஜா இருக்கு. இந்த ராஜாவுக்கு வந்து அவருடைய சபையில நிறைய மந்திரிகள், சேனாதிபதிகள், அப்புறம் உறவினர்கள்லாம் இருப்பாங்க, வாயில் காவலரும் இருப்பாங்க. இந்த ராஜா வந்து எல்லாத்தையும் சமமா நடந்துக்குவாரா? இல்ல வாயில் காவலர்கிட்ட ஒரு மாதிரி நடந்துக்குவாரா, இந்த மந்திரிட்ட ஒரு மாதிரி நடந்துக்குவாரு? ஒரு ராஜா வந்து மந்திரிட்ட எப்படி நடந்துக்குவாரு, அந்த வாயில் காவலர்கிட்ட எப்படி நடந்துக்குவாரு? எப்படி நடந்துக்கு? தன் அரியாசனத்து பக்கத்திலே மந்திரி உட்கார்ந்து இருக்காரு, வெளியில வாயில் காவலன் இருக்காரு. இந்த ராஜா எப்படி பாப்பாரு? இல்ல,
இந்த ராஜாவை பொறுத்த வரைக்கும் இந்த மந்திரி எனக்கு சேவை பண்றாரு, அந்த வாயில் காவலும் சேவை பண்றான், அவன் அவன் இடத்துல இருந்து சேவை பண்றான், இவன் வேற இடத்துல இருந்து சேவை பண்றான். கரெக்டா? அப்ப எல்லாரையும் சமமா பாக்குறாரு. அதே மாதிரிதான் கிருஷ்ணா வந்து இந்த துவாரகா பாலகர் வெளியில நிக்கிறாங்கன்னு நினைக்கல, அவங்க என்னுடைய சேவகர்கள், எனக்காக சேவை பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இவங்க இந்த குமாரர்கள் சபிக்க போன உடனே அங்க பகவான் வந்துட்டாரு. இந்த குமாரர்கள் வந்து பிரம்மவாதிங்க, பகவானை நேருக்கு நேரம் தரிசனம் பண்ணதே இல்லை. அவங்க வைகுண்டத்தினுடைய அஹ், அஹ், துளசியோட நறுமணம், துளசி தேவியுடைய தாமரை பாத, பகவானுடைய தாமரை பாதத்தில் வருகிற நறுமணத்தை நுகர்ந்ததாலேயே அந்த 4 குமாரர்களும் முதல் தரமான பக்தராங்க. இப்ப பகவானை நேருக்கு நேர் பாக்குறாங்க. கிருஷ்ணா வந்து அவங்க முன்னாடி வர, வனமாலி கதி சாங்கி சங்கி சக்கரேஸ்வரி ஸ்ரீமான் நாராயண விஷ்ணு வாசுதேவ் கிருஷ்ணா 4 கரத்தோட, சங்க சக்கர கதா பத்மம். அப்போ விஷ்ணு தூதருக்கும் 4 கரம் இருக்கே, அப்ப என்ன வித்தியாசம்? விஷ்ணு தூதருக்கும் பகவானுக்கும் என்ன வித்தியாசம்? உற்சவான கம்பி திரியில வச்சிருப்பாங்களா? சங்கு சக்கர கதா பத்மா. சரி, விஷ்ணு தூதர்களும் வால் கதா சக்கர கத்தியில வச்சிருப்பாங்க. என்றும் பாடாத வைஜெயந்தி மாலை வனமாலி கதிச்சாமி வனமாலி. அப்புறம் இது கிருஷ்ணாட மார்புல ஸ்ரீவத்ச குறி, பவானி மார்புலக்கும் ஸ்ரீவத்ச குறி இருக்கு. அப்புறம் கழுத்துல கௌஸ்துவமணி. அப்புறம் இல்ல, திரிபங்கா வந்து கோலோகத்துல மட்டும்தான். திரிபங்கா விஷ்ணு கூட கிடையாது, நாராயண கூட கிடையாது, கிருஷ்ணாட்ட மட்டும்தான். வைகுண்டத்துல என்ன வேற என்ன வித்தியாசம்? விஷ்ணு தூதலுக்கும் விஷ்ணுவுக்கு நாராயணன், அவர் வந்து வனமாலை அணிஞ்சிருக்காரு, மார்புல ஸ்ரீவஸ்த குறி இருக்கு, கழுத்துல கௌஸ்துவமணி இருக்கு. அப்புறம் புல்லாங்குழல் கோலோகந்தாவனம், பாதங்கள்லயும் கரங்கள்லயும் சின்னங்கள் பொறிக்கப்படும். பகவானுடைய தாமரை பாதத்திலும் கரங்கள்லயும் சின்னங்கள். எப்படி இது இது மட்டும் தான் டிஃபரன்சியேஷன், மற்றபடி தோற்றத்துல விஷ்ணு போல இருப்பாங்க. பாருங்க கிருஷ்ணருடைய கருணை என்னன்னு. பவுண்டரக வாசுதேவ், பவுண்டரகன் வந்து கிருஷ்ணர் இருக்கும் போதே தன்னை கடவுளா சொன்னவன். இப்ப எல்லாம் நிறைய கடவுள் பவுண்டரகன் நிறைய பேர் இருக்காங்க. சோ முன்ன வந்து ஒரு பவுண்டரகன் தான் இருந்தார். இந்த பவுண்டர் என்ன பண்ணா, கிருஷ்ணரை போல எக்ஸ்ட்ரா 2 கை வச்சுட்டு நான் தான் ஒரிஜினல் வாசுதேவன், நான் தான் ஒரிஜினல் வாசுதேவன். அவர் துவாரைக்கு கடிதம் போடுறாரு, ஏ வாசுதேவா, நீ என்ன, நான் தான் ஒரிஜினல் வாசுதேவன், மரியாதையா உன் சங்கு சக்கரத்தை என்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடு அப்படின்னு செய்தி அனுப்புறாரு. யாரு? பவுண்டரகன். இந்த செய்தியாளர் வந்து இந்த ஒற்றர் வராரு, துவாரையில வந்த உடனே ராஜாதி ராஜ ராஜமார்த்தாண்ட ராஜ கம்பீர வாசுதேவ் கி ஜெயஹோ பிப்ரி பிப்ரி. யாரோ 2 ஒற்றர்கள் வந்திருக்காங்களே, என்ன விஷயம்? பவுண்டரகர் வாசுதேவ் அனுப்பிச்சிருக்காரு. என்ன செய்தி படிங்க. ஓலை பிரிச்சாங்க. ஹே வாசுதேவா, கிருஷ்ணா கிருஷ்ணா உக்ரசேனா உத்தவா பலராமா சாத்திகி எல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்காங்க சபையில, ஆயிரக்கணக்கான பேர் இருக்காரு. நான் தான் ஒரிஜினல் பவுண்டரகர், நான் தான் வாசுதேவன், நீ மரியாதையா சங்கு சக்கரத்தை என்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு ஆர்டர் போடுறது. கிருஷ்ணா எல்லாம் விழுது விழுது சிரிக்கிறாங்க. அப்புறம் கிருஷ்ணாவுக்கு ஆர்வம், இந்த பவுண்டரகன் என்ன மாதிரி இருக்கா, நம்ம போய் பார்க்கலாம். கிருஷ்ணா வந்து பார்த்தா பவுண்டரகன் கிருஷ்ணர் மாதிரியே இருக்கான், வேஷம் போட்டு 2 கையில எக்ஸ்ட்ரா பிட்டிங்களை வச்சுட்டு. ஆமா, எக்ஸ்ட்ரா பிட்டிங் வச்சுட்டு கிருஷ்ணர் மாதிரியே இருக்கான். கிருஷ்ணருக்கு ஆச்சரியம். அப்படின்னா பவுண்டரகன் எவ்வளவு தூரம் கிருஷ்ணரை மெடிடேட் பண்ணிருக்கு, எவ்வளவு தூரம் கிருஷ்ணரை தியானம் பண்ணிருப்பான். கிருஷ்ணருடைய பேச்சு எப்படி இருக்கும், அவர் நடத்தை எப்படி இருக்கும், அவருடைய பாடி லாங்குவேஜ் என்ன, அவருடைய ஸ்பீச் என்ன, அவருடைய ஆக்ஷன் என்ன, அவருடைய அந்த ஆக்டிங் என்ன, அவருடைய எல்லாமே ஆல் இன் ஆல் வந்து அப்படி இமிடேட் பண்ண. கிருஷ்ணா பார்த்தாரு, சரி பவுண்டரகன் அவனுக்கு என்னதான் வேணும், சக்கரை வேணும், ஏதாவது புடிச்சுக்கோ விட்டாரு. சக்கரை வேணும் கேட்டவொடனே சக்கரத்தை விட்டாரு, பவுண்டரகன் தலை விட்டாரு. ஆனா கிருஷ்ணன் என்ன பண்ணாரு, அவருக்கு சாருபிய முக்தி, அவர் கிருஷ்ணரே நினைச்சு நினைச்சு அதே உருவத்தையே நினைச்சிட்டு இருந்தனால எம்பாபி ஸ்மரன் பாவம் திடச்சந்தே கலைவரம் தப்தம் ஏவை கவுந்தேயா சதா தத்பாவ பாவிதா. பட் ஆனா பாவம் வேறையா இருந்தது, ஆனா ரூபம் சாருப்பி கிடைச்சிருச்சு. வைகுண்டத்துல வாயில் காவலன் ஆயிட்டார், 4 கரமுள்ள ரூபம். இது சாதாரண விஷயம் இல்ல, அது ஞானிகளால கூட அடைய முடியாது, யோகிகளால கூட அடைய முடியாது. அகாசுரன் ஒரு மிக பொறாமை உள்ள ஒரு பாம்பு, அகாசுரன். கிருஷ்ணர் என்ன பண்ணாரு, அகாசுரன்
சாயுஜ்ய முக்தி கொடுத்தாரா, சாரூபிய முக்தி கொடுத்தாரு? ரெண்டுமே. அகாசுடைய ஆத்மா வந்து சாயுஜ்ய முக்தி அடைஞ்சது. அப்புறம் கிருஷ்ணர் என்ன பண்ணாரு, இந்த அகாசுடைய உடல் வந்து தன் நண்பருடைய விளையாட்டு மைதானம் ஆனதுனால எக்ஸ்ட்ரா ஒரு கிஃப்ட் அவருக்கு. ஆன்மீக லோகத்துல சேவை, அதே சறுக்கு விளையாட்டு. அகாசுடைய பாடி சாரூபிய முக்தி அந்த உடம்பை விட்டுட்டு அவருக்கு ஆன்மீக உடம்பு கொடுத்துட்டாரு. அதனால கிருஷ்ணாவுடைய கருணை காரணமற்றது, காரணமற்ற கருணை. அப்போ என்ன ஆயிடுச்சு, இங்க வந்து ஒரு பயங்கரமான ஒரு சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலை. வைகுந்த வாசிகளே இந்த பிராமணர்கள் சபிக்கிறாங்க. அப்போ கிருஷ்ணாவுடைய அனுமதி இல்லாம இது நடக்காது. ஏன்னா ஜெயன் விஜயன் வந்து 3 குணத்துக்கு அப்பாற்பட்டவங்க. 3 குணத்துக்கு அப்பாற்பட்டவங்க தான் அங்க கிருஷ்ணனுடைய சேவையில் இருக்க முடியும் ஆன்மீக லோகத்துல. கிருஷ்ணா போல ரூபம் சாருபியம் வைகுந்தத்துல, கிருஷ்ணாவுக்கு பிரியமான பக்தர்கள். அப்போ ஜெயன் விஜயன் பொய்யவங்க இருந்தது என்ன கிடையாது. சரி, இந்த குமாரர்கள் தான் ஏன் சபிக்கிறாங்க அவங்கள? கிருஷ்ணாவுடைய ஏற்பாடு. கிருஷ்ணர் என்ன விரும்புறாரு? ஆஹ் கிருஷ்ணாவுடைய 6 ஐஸ்வர்யத்துல ஒண்ணு வீரம், வீரா. கிருஷ்ணாவுக்கு வீரியா, வீரியா. சோ கிருஷ்ணாவுடைய 6 ஐஸ்வர்யத்துல ஒண்ணு வீரம். சரி, வைகுண்டத்துல யாராவது கிருஷ்ணர் கூட சண்டை போடுவாங்களா? யாராவது வைகுண்டத்துல கிருஷ்ணர் கூட சண்டை போடுவாங்களா? ஏன்? ஏன்னா நம்ம எல்லாம் இங்க இருக்கிறோமே, அதானே கரெக்டா? நம்ம வைகுண்டத்துல தான் கிருஷ்ணர் கூட சண்டை போட்டு இருப்போம். நம்ம தான் இங்க வந்துட்டோம். அதனால வைகுண்டத்துல சண்டை போடுறதுக்கு வைகுண்டத்துல சண்டை போட யாருமே இல்ல. சோ கிருஷ்ணா என்ன பண்றாரு, வீரத்தை காமிக்கணுமே, அவருடைய வீரம். அப்ப ஜெயன் விஜயா என்ன பண்ணாங்க, கிருஷ்ணரை எதிர்க்கிறது மூலமா அவருக்கு சேவை பண்ணாங்க. அது கிருஷ்ணாவுடைய விருப்பம், கிருஷ்ணாவுடைய இச்சா. கிருஷ்ணா என்ன சொன்னாரு, ஜெயன் விஜயா, நீங்க 3 தலைமுறைக்கு என்ன எதிர்த்து என்கிட்ட வரீங்களா, இல்ல பல தூரம் தலைமுறை எனக்கு சேவை பண்ணி வரீங்களான்னு, பல பல பிரிவுகள் அதுக்கப்புறம் என்கிட்ட வரீங்களா, இல்ல என்ன வந்து என்கிட்ட ஃபைட் பண்ணிட்டு சீக்கிரம் வந்துடுறீங்களா? ஒரு பக்தர் என்ன நினைப்பாரு, சீக்கிரமா கிருஷ்ணாட்ட போயிடும். இல்ல இப்ப இங்க இருக்கிறவன்ட்டே கேட்டா எவ்வளவு பேர் இந்த பிரிவிலே கிருஷ்ணாட்ட போகணும்னு நினைக்கிறீங்க? எல்லாம் கையை தூக்கிடுவான, சாண்டிங் எல்லாம் ஒழுங்கா பண்ண மாட்டோம். கையில 2 கையும் தூக்கிடுவோம், நான் இந்த பிரிவிலே கிருஷ்ணாட்ட போகணும். ஆனா ஹரே கிருஷ்ணா மந்திரம் ஒரு கையில போனு, ஒரு கையில மந்திரம், ஒரு கையில குக்கிங் பண்ணிட்டு எல்லா வேலையும் இல்லையா? பட் ஸ்மரணம் வந்து கிருஷ்ணர் மேல இல்ல. சோ கிருஷ்ணா மேல ஸ்மரணம் செய்யாத வரைக்கும் நம்முடைய ஸ்மரணம், இந்த ஸ்மரணம் தப்புனா மரணம், கரணம் தப்புனா மரணம் இல்ல, ஸ்மரணம் தப்புனா ஜனனம், ஸ்மரணம் தப்பிட்டா ஜனனம். அப்ப என்ன அர்த்தம், என்னுடைய ஸ்மரணம் கிருஷ்ணர் மேல தப்பிட்டா என்ன ஆயிடும், இன்னொரு பிறவி காரணம் ஆயிடும். அப்ப இன்னொரு பிறவி காரணமாக இருக்கணும்னா ஸ்மரணம் கிருஷ்ணர் மேல நிக்கணும். அதான் பரீட்சை, அதான் டெஸ்ட், நம்ம எல்லாருக்குமே அதான் டெஸ்ட். அப்போ கிருஷ்ணா வந்து ஜெயன் விஜயன் இந்த பூமிக்கு அனுப்பிச்சாங்க. அது மூலமா அழகழகான பாடங்கள், அழகழகான பாடம். ஒரு பக்கம் தன் வீரத்தை காமிக்கிற, நீங்க பாருங்க 3rd cantoல வராகர் வந்து சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாரு. இரண்யாக்ஷன் அவனை கொல்ல மாட்டாரு. உடனே தேவர்களே பயந்து போயிடுவாங்க, இவர் கொண்டுவாரா மாட்டாரு. ஒரு டைம்ல அவர் கதையை நடு கீழே விழுந்துரும், வரார் கையில இருந்து கதை நடு கீழே விழுந்து தேவர்களா ஆஹா ஆஹான்னு கத்துவாங்க. இப்போ பகவான் கையில இருந்து ஆயுதம் கீழே விழுந்துருச்சு. அப்ப என்ன ஆக்ஷன் சொல்லுவான், அந்த ஆயுதம் எடுத்துட்டு வா, திரும்ப சண்டை போடணும். சோ இப்படி கிருஷ்ணா வந்து தன் வீரத்தை வந்து அனுபவிக்கிறார். இந்த அசுரனோட சண்டை போடுறாரு, அது மூலமா தன்னுடைய வீரத்தை காமிக்கிறாரு. இந்த அசுரர்கள் வந்து பகவான், இந்த ஜெயன் விஜயன் பகவானுடைய சேவைக்காக. அப்ப எப்படி இருக்க கூடாது என்பதற்கான கூடாத குணங்கள், எப்படி இருக்க கூடாது என்ற குணம். இந்த சண்டை நடந்துகிட்டே இருக்கு எப்பவுமே. யார் கூட எப்பவுமே சண்டை நடக்குது, 6 எதிரிகள் கூட சண்டை நடந்துகிட்டே இருக்கு. யார் அந்த 6 எதிரி? காமம், கோபம், அறியாமை, பொறாமை, அப்புறம் காம, குரோத, லோப, மோக, மதம், ஆசை, பேராசை. காமம், கோபம், பேராசை, பொறாமை, அறியாமை, இன்னொன்னு பொய் அகங்காரம். வெரி குட். இந்த 6க்கும் யாருக்கு சண்டை நடக்குது? இந்த 6க்கும் நமக்கு எப்போ சண்டை நடந்துகிட்டே இருக்கு. அதனாலதான் இந்த 6னுடைய பிரதிநிதிகள் தான்
6 தடவை அந்த ரெண்டு ரெண்டு தடவையா வந்தாங்க. எவ்ரி இது யுகம் ஒரு 3 தலைமுறைக்கு 3 முறைக்கு வந்து ரெண்டு ரெண்டு பேரா வந்தாங்க. ஃபர்ஸ்ட் யார் ரெண்டு பேரு? இரண்யாக்ஷன் இரண்யகசிபு. இரண்யாக்ஷன் யாரு? பேராசை கை கால் வச்ச இரண்யாக்ஷன். இரண்யகசிபு பொய்யங்காரத்துடைய மொத்த சொரூபம். அப்புறம் அடுத்தது ராவணன் காமம், உபகரண அறியாம, அப்புறம் சிசுபாலன் பொறாம, தந்தவக்கரன் கோபம். சோ இந்த 6 எதிரிகளை யாரால் ஜெயிக்க முடிஞ்சது? கிருஷ்ணரால தான் ஜெயிக்க முடியும், கிருஷ்ணரால தான் கொல்ல முடியும். அதனாலதான் நரசிம்மர் நம்ம இதயத்துக்குள்ள எழுந்தருள பண்ணாதான் இரண்யகசிபுங்கிற பொய்யங்காரத்தை அழைக்க முடியும். நம்ம இதயத்துக்குள்ள பொய்யங்காரம் இருக்கு. இங்க பொய்யங்காரம் இல்லாதவங்க யாரா இருக்கீங்களா? எனக்கெல்லாம் அகங்காரமே கிடையாது, நல்லா பிறவிலேயே கிருஷ்ண பக்தர் தூய பக்தர் அப்படி யாரா இருக்கீங்களா? நான் பிறக்கும் போதே ஹரே கிருஷ்ணா சொல்லிட்டே பிறந்தேன் இல்ல இல்லையா? நம்ம எல்லாருமே நான் என்ற பொய் அகங்காரம் ஸ்ட்ராங்கா இருக்கு. நான் செய்யணுமா, நான் சொல்லணுமா, நான் கேட்கணுமா, இந்த பொய் அகங்காரம் அவ்வளவு சீக்கிரமா போவாரு. இது ஸ்ட்ராங்கா உட்கார்ந்துருக்கு. எப்படி இரண்யகசிபு 3 உலகத்தை பிடிச்சு உட்கார்ந்து இருந்தானோ அது மாதிரி உள்ளுக்குள்ள இந்த பொய் அகங்காரம் உட்கார்ந்துருக்கு. அதனால நம்ம நரசிம்மரை இன்வைட் பண்றோம். நரசிம்மரை இன்வைட் பண்ணி நரசிம்மரை வர வச்சு பொய் அகங்காரத்தை, நரசிம்மர் வந்துதான் இரண்யகசிபு பண்ணாரு. அப்ப நமக்குள்ள இருக்கிற பொய் அகங்காரத்தை யார் கொள்ளுவா? இப்ப நரசிம்ம பகவான் நாம் நாம் அஹாரி பகுதா நிஜ சர்வ சக்தி தத்ரார்பிதனில் வித ஸ்மரணேன காலஹா ஏதா திருஷி தவ கிருபா பகவன் மமாமி தூதைவம் விகாஜம். கிருஷ்ணா, அவருடைய சக்தி முழுவதும் ஒரு நாமத்தில் இருக்கு. நரசிம்மருடைய சக்தி, பகவானுடைய அவதாரம், எல்லா சக்தியும் நாம் நாம் அஹாரி பகுதா நிஜ சர்வ சக்தி, எல்லா சக்தியும் இந்த ஹரிநாமத்தில் இருக்கு. ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம் ராம். அத வந்து கவனமா சிரத்தையோட சொல்லிட்டு வந்தோம்னா நம்ம வந்து இந்த இரண்யகசிபு உள்ள இருக்கிற இரண்யகசிபு கொள்ளலாம். ஆனாலும் பாருங்க துர்பாகியசாலியா இருக்கு. ஆனாலும் நான் துர்பாகியசாலியா இருக்கு, எனக்கு நாமத்தில் ருச்சி வர மாதிரி. அப்ப நாமத்தில் ருச்சி வர என்ன பண்ணணும்? அதான் சாண்டிங்ல டேஸ்ட் வர என்ன பண்ணணும்? வைஷ்ணவ சேவா, பக்தர்களுக்கு சேவை பண்ணி அவங்க ஆசீர்வாதம், பிரபு என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க, நாமத்தில் ருச்சி வரணும், குரு மகாராஜ் என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. தாபித்து ஹாய்போ ஹரி நாமா சுகே அபராதா ஹோபே ஹாதா ஜோக்யாதா விசாரே கிச்சு நகி பாய் துமாரா கருண சாரம். ஓ குரு மகாராஜ், எனக்கு நீ எந்த ஒரு யோகியதையும் கிடையாது, நான் ரொம்ப கீழானவன், மோசமானவன், நான் நாம சொல்லும்போது அபராதம் பண்ணக்கூடாது, நாமத்துல ருச்சி வரணும், அதை கொடுங்க. அப்படி உங்க கருணை தான் எனக்கு ஒரே வழி, நான் வந்து சாண்டிங்ல வந்து இம்ப்ரூவ் ஆகுறதுக்கு. அப்படி அந்த உங்க கருணை இல்லைன்னா பிரார்த்தனை ராக்கி பாவம், உங்க கருணை எனக்கு கிடைக்கலன்னா தவ கருணை நான் வைப்பே காந்தியா காந்தியா காணலே உண வேண்டியதுதான். அதனால நமக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு ஆன்மீகங்களுடைய கருணை, ஹரிநாமம். இந்த ரெண்டையும் பிடிச்சிட்டாதான் இந்த உள்ளுக்குள்ள இருக்கிற இரண்யகசிபுவை கொல்ல முடியும். பொய்யாங்கார இரண்யகசிபுவை கொல்றதுக்கு இதுதான் ஒரே வழி. வைஷ்ணவ சேவா, ஆச்சாரியருடைய இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்றது, நாம ஜபம். हरे कृष्णा। जय श्री नरसिंह देव भगवान की, भक्तराज महाराज की, प्रभुपाद की।